நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன். என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க. அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும்? தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறேன்? 450 கோடி. தம்பி, ஒரே நாள் வியாபாரம் 450 கோடி. ஒரு நாள்ல 450 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்குடா இலவசம்? எதுக்கு இலவசம்? தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் 35 கோடி 40 கோடி. குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறான்னு கேட்டா பதில் இல்லை. அவன் அதை கொடுக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும். இதனாலே அவன் பயப்படுறான். இல்லைன்னா அவன் ஒண்ணு இருக்காது, அதிகாரமே. அவன் என்ன சொல்லுவான் சொல்லு, என்ன சொல்லுவாங்க சொல்லு. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நெசவாளர்களுக்கு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு. எதையுமே நிறைவேற்றல. ஆனால் நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். என்ன சொல்லாததை நிறைய செய்யறீல்ல? பல கோடி, பல ஆயிரம் கோடி டாஸ்மார்க்ல அடிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லலையே. அதான் சொல்லாதையும் செய்வோம். அவங்க கொடுமைதான் அது. அப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உழவை, நெசவை, மீன்பிடித்தலை இதையெல்லாம் மீட்க காக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி இவற்றை எல்லாம் அரசு பணியாக மாற்றுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. கைத்தறி நெசவு தனி, விசைத்தறி நெசவு தனி. இப்ப இதுல என்ன ரொம்ப ஐயா எனக்கு கணேசன் ஐயா கொடுத்த கோரிக்கையில் என்ன அவங்க எந்த பயம் காட்டினாங்கன்னு எனக்கு நம்ம வர்ற வரைக்கும் எதுவுமே இருக்காது இருக்கு. ஏன்னா சீனா நவீன உற்பத்தி எந்திரத்தை தரியே உள்ள இறங்குறான். இறங்கிட்டா இந்த விசைத்தறியும் போயிடும், மொத்தமா அவன் எடுத்துட்டு போயிடுவான். மொத்த விசைத்தறியும் அவன்கிட்ட இருந்து வரும், இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமைக்கும் போயிடும். அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடும். அதுக்கு போய் தனியா பயிற்சி எடுக்கணும். நம்ம பிள்ளைங்க 12ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் நீட்ல தேர்ச்சி பெற்றா தான் மருத்துவம் படிக்க முடியும் நிலை கொண்டு வந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய தரம் இருந்தாலும் அவனுடைய விசைத்தறிக்கு பழகணும். அப்பதான் அதுல வேலை செய்ய முடியும். நமக்கு ஒரு நோய் இருக்கு, எது ஒன்றும் பிறரிடத்திலிருந்து வரணும்னு. பட்டு, காஞ்சி பட்டு சொல்லு இல்ல, எல்லாம் சொல். பனாரசு, சீனப்பட்டு, அப்படித்தானே நீ பார்க்கணும். நான் ஆயரோட பேசிட்டு இருந்தேன். ஆயருக்கு போய் வாழ்த்து சொல்லி என் அன்பை பகிர்ந்து கொள்ள போனேன். அவங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறோம், இவ்வளவு பேசுறோம், என் மக்களுக்கு அது போய் சேரலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். சொந்த பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, தன் ஊர்ல இயேசு, தன் ஊர்ல தச்சன் மகன் தானேன்ட்டாப்ல. தன் ஊர்ல உலகத்துக்கு இறை மகன் இயேசு, அவர் சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் தான். அது மாதிரி நமக்கு சொந்த ஊர்ல நம்முடைய அருமை தெரியாது. நமக்கு அடுத்தவன் இருந்து ஒண்ணு சீனப்பட்டுனா சீனப்பட்டு பொண்ணு கொடுக்கும் போது மாப்பிள்ள துபாய் மாப்பிள்ள, சிங்கப்பூர் மாப்பிள்ள, துபாய்க்கே கட்டி கொடுக்குற மாதிரி பேசுவான். அங்க என்ன பண்ணிக்கிறாரு? ஒட்டகம் மேய்க்கிறாரு. இங்க என்ன மாப்பிள்ள? இங்க மாடு ஆடு மேய்க்கிறாரு. அதை விட அது என்ன? இது ஒரு நோய். அதனால என் நெசவாள சொந்தங்களுக்கு நாம கொடுக்கறது என்ன சொல்லனா, கைத்தறி ஆடை. நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்காரு ஐயா, அதுக்கு ஒரு விலைய சொல்லுங்க. இந்த கைத்தறி சரி, கைத்தறி நெசவுக்கு அதுக்கு அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? அரசு செஞ்சு கொடுத்துட வேண்டியது. நீங்க கொடுத்துட்டு நீங்க போயிடணும். சந்தைப்படுத்துறதை நாங்க பண்ணிப்போம், தமிழ்நாடு அரசு பண்ணிடும். என் தம்பி துறை சொன்னால ஐயா முத்திரை, அது இல்ல, தமிழ்நாடு அரசு முத்திரை. எதுல? உரையில தான், ஆடையில இல்ல. அது ஓட்டுக்காக இருக்கிறவன் ஆடையில குத்தி பெறுவான், நாட்டுக்காக இருக்கிறவன் மேல இருக்கிற உரையில குத்தி கொடுப்பான். தமிழ்நாடு அரசு பட்டுடா, தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆடைடா, தமிழ்நாடு அரசின் விசைத்தறி ஆடைடான்னு அரசு தொழிலாக மாற்றும். அப்ப ஏற்கனவே அதுல இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு பாரு 60-65 வயசுல இருக்கிற பெரியவர்கள்
அவர்களுக்குத்தான் நெசவின் கலை நுணுக்கம் நுட்பம் தெரியும் என்றால் அவளை வெறும் பேராசிரியர்ரா ப்ரொஃபசர்ஸ். நெசவை கற்றுக்கொள்ள இந்த சாதிதான் நெசவை செய்யுங்கிறது எவனு. அப்ப அந்த சாதிக்காரனை தவிர எவனும் ட்ரெஸ் உடவு எடுத்த கூடாதா? அம்மனமா தாண்டா தெரியும். எப்படி? இந்த நிலத்தை தாண்டா சாலியர், அந்த நிலத்திலே முதலியார், எல்லாரும் செய்யறான் நமது முன்னோர்கள். ஈரோட்ல செய்றவன் யாரு? முதலியார். சேலத்துல செய்றது யாரு? முதலியார். நமது முன்னோர்கள் பாண்டியன் காலத்திலிருந்து அவர் சொன்னார்ல, எங்கெங்க கோயில் இருக்கு, எங்கெங்க அரசனுடைய அரண்மனை இருக்கு, அங்கெங்கே குவிந்து வாழ்ந்த மக்கள் நம்முடைய நெசவாள சொந்தங்கள் முதலியாரும் சாலியும். இவங்க பேர் எப்படி? அந்தந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நெசவில் ஈடுபட்ட பிறகு சௌராஷ்டிரா மக்கள் இன்னைக்கு செய்யலையா? எங்க ஊர்ல பரமக்குள்ள பட்டு நூல்காரர்கள் என்றுதான் பெயர். யமனேஸ்வரத்துல போனால் ஆத்துக்கரை ஊர நூல் காஞ்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒளிஞ்சிட்டது, ஒளிந்து போயிட்டது. இன்னைக்கு எங்க சௌராஷ்டிராலாம் நெசவு செஞ்சு கொண்டு வர முடியுதா? அப்ப என்ன நடந்தது? நம்முடைய மன்னர்களுக்கு பட்டாடை, கோயில்களுக்கு சாத்துகிற பட்டாடைகள், கடவுளுக்கே உடை கொடுத்தவன்டா நம்முடைய நெசவாளன். இறைவனுக்கே துணி கொடுத்தவன். அதெல்லாம் பின்னாடி நாயக்க மன்னர்கள் வந்த போது சௌராஷ்டிரா மக்கள் அவங்க அந்த நெசவை செய்ய தொடங்கினார். அதனால் இது குறிப்பிட்ட சாதியினுடைய வேளாண்மை செய்வது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வேலைய. அப்படியா? பனை ஏறுவது ஒரு சாதின்னா எல்லா சாதிக்காரன் நாங்க வர நீங்க கூட வான்னு திருச்சியில ஒரு மாநாட போட்டான். எல்லா சாதிக்காரன் நாங்க எல்லாரும் ஏறுறோம்னு. ஏன்னா எல்லாரும் கருப்பட்டி திங்கிறோம், எல்லாரும் பதினி குடிக்கிறோம், எல்லாரும் ஜோறு திங்கிறோம். ஏன்னா ஆடு மாடும் கோணார் தான் மேய்க்கிறான்னு நீ யார் வீட்டுல ஆடு மாடு இல்ல சொல்லு? நாங்கள் பள்ளிக்கூட விடுமுறை காலங்கள்ல காட்டுக்கு வேட்டையாட போவோம், குறவன். நாங்க எல்லாரும் வீட்லயும் ஆடு மாடு மேய்ச்சோம். என் கோன் என்ன, நான் கம்மாயில மீன் பிடிச்சேன், குளத்துல மீன் பிடிச்சேன். என்னுடைய சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்கிறான், அவனும் மீனவன், நானும் மீனவன். அவ்வளவுதானே? எல்லாரும் வேளாண்மை செய்கிறோம். வேளாண்மை செய்கிற எல்லோரும் வேளாண் குடிதான், உழவர் குடிதான். அதுல இவர் விதைச்சா தாங்க நெல்லு கூட 2 படி விளையுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இங்க